ஹாய் மக்களே, மீனை நல்லபடியாக கழுவி வச்சாச்சு. வாங்க மீன் கறி வைப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். மீன் கறிக்கு தேவையான ஒரு பல்லாரி, கொஞ்சோண்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு மக்களே. வாங்க. தக்காளியும் உண்டு, 2 தக்காளி எடுத்துருக்கோம், இன்னும் வெட்டலை. இது செஞ்சுட்டே இருக்கும்போது நாங்கள் வெட்டிடுவோம். நாங்கள் தானே வைக்கிறோம், பொண்ணுங்க வச்சாதான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. பேச்சுலர் வைக்கும்போது கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. நாங்கள் உள்ளி போட்டுட்டு இருக்கும்போது கையோட அப்படியே தக்காளியெல்லாம் வெட்டி டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவோம். புளி உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து தண்ணியில் இப்படி ஊற வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாத்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க, எங்களோட பாத்திரங்கள் இப்படி தான் இருக்கும். எல்லாருமே சமைக்கிறது தானே, காமனாக சமைக்கிறது தான், சரிங்களா? ஓகேங்க, ஸ்டவ் எல்லாம் பற்றியாச்சு. இனி கொஞ்சம் எண்ணெயை போடுவோம். தேவையான எண்ணெயை போட்டுக்கோங்க. நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் போடுவோம். எண்ணெய் சூடாகிட்டு நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாக இருக்கான்னு ஒன்று போட்டு ஜஸ்ட் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, சூடாகிட்டு ஸோ நாங்கள் வெந்தயத்தை போட்டுருவோம். வெந்தயம் சிறிதாக ஒரு பொன்னிறம் வந்ததும் நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். ஏன்னா ஓகே மக்களே, அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். அப்படியே லைட்டாக 2 கிண்டு, ரைட் சைடில் 2 தடவை, லெஃப்ட் சைடில் ஒரு 2 தடவை அப்படி டக் 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 டக்னு பண்ணிவிட்டு அதுவும் ஒரு பொன்னிறமாக வந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம். மக்களே, வெங்காயம் பொன்னிறமாக மாறிட்டு நம்ம இனி அடுத்த ஸ்டெப்பு என்ன போட போகிறோன்னா வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகு போட போகிறோமா? வெள்ளைப்பூடு இஞ்சி மட்டும் போடுறோம் மக்களே, பாருங்க. நம்ம அடுத்த ஸ்டெப்பு தக்காளி போடுறோம். அதையும் அப்படியே நல்ல கலர் மாறுற வரைக்கும் அழகாக நம்ம லைட்டாக கிண்டிட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களே, தக்காளி சூப்பராக இதாகி போச்சு. நம்ம இனி அடுத்தது மஞ்சப்பொடி போடலாம். மஞ்சப்பொடி இவ்வளோ வேணுமா? ஓகே. அடுத்தது மக்களே, மிளகாப்பொடி போட போகிறோம். எல்லாம் உங்களோட தேவைக்கு போடுங்க. நம்ம இந்த ஸ்டைலெல்லாம் எடுத்து வைக்கல, நாங்கள் இந்த மாதிரி டப்பாவில் யூஸ் பண்ணி எடுத்து போடுறது தான். எங்களுக்கு அளவு தெரியும். ஸோ அதனால் மிளகா பொடியை போட்டுக்கோங்க. பாத்திரம் அடு ஸ்டவ்வில் நிற்க மாட்டேங்க, அங்கே எங்கேயும் போகுது. நீ அங்கே எடுத்துங்களா? எது அங்கே எடுத்துங்களா? அளக்குந்தாலும் மக்களே, அடுத்தது மல்லிப்பொடி போடுவோம். அவ்வளோதான் போட்டு அழகாக 2 கிண்டு கிண்டுங்க அண்ணன். மக்களே, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு ஒரு பருவம் ஆயாச்சு. இனி நம்ம அடுத்தது நம்ம புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுதான் இந்த எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே இதில் ஆட் பண்ணிடுவோம். போட்டுருங்க அண்ணா. பாருங்க மக்களே, கறி எப்படி கலராக சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இனி மீனெல்லாம் போட்டு கொதிச்சுலாம் வரும்போது ஒரு வேற லெவலாக இருக்கும் கறி. நம்ம கறி கொஞ்சம் பொறுங்க, அதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. போச்சு. உப்பு உங்களோட தேவைக்கு போட்டுக்கோங்க. ஓகே மக்களே, இது இனி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம மீனை போட்டுற வேண்டியதான், சரிங்களா? மக்களே, நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லபடியாக கொதிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு புதிய ஐடியா. அதாவது பச்சை மிளகா நான் வெட்டி வச்சுருந்தேன்ல, அது நான் இப்போ போடுறேன். எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வரும், கொஞ்சம் எரி கூடும், அதுக்கு வேண்டி. ஓகேங்களா? ஏதோ பச்சை மிளகா போடுவோம். மக்களே, பச்சை மிளகா வெட்டியாச்சு. இனி அடுத்தது பச்சை மிளகா உள்ளே போடுறோம். பச்சை மிளகா
போடுவோம். ஓகேங்க. இனி அடுத்தது நம்ம க்ளீன் பண்ண வச்ச மீனை அப்படியே அதில் போட்டுருவோம். இனி அடுத்தது மெதுவாக மீனுக்கு வலிக்காத அளவுக்கு அழகாக கிண்டிடுவோம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மீன் இறக்கி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து அது மேலேயே போட்டுற வேண்டியதான் மக்களே. கறி நல்லபடியாக கொதிச்சாச்சு. மீனும் வந்து ஆல்ரெடி வெந்துட்டு இனி கடுகு தாளித்து போடுறோம். அதே கடுகுக்கு நம்ம எண்ணெய் போட்டாச்சு. ஓகே மக்களே, எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சோண்டு நம்ம போட்டுருவோம். அதை அப்படியே எடுத்து நம்ம மீன் கறியில் போட்டுருக்கோம். மக்களே, செஞ்சது அப்படியே எடுத்து மண் பாத்திரத்தில் மாட்டி வச்சாச்சு. இனி இதுக்கு கூட சப்பாத்தி வாங்கி சாப்பிட வேண்டிதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்ஸ்.